ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிழங்கு போட்டேங்க. ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணன் தான் கொடுத்தாரு. அவங்க வீட்டில் கிழங்கு பிடுங்குனாங்களா, அதனால் சாப்பிட்ற கிழங்கு கொடுத்தாங்க. அதை எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு வேலை வச்சாலே போதுங்க, வீடு பூரா குப்பையாகிறதே வேலை, அதை க்ளீன் பண்ணது இன்னொரு வேலை. அப்போ ஈவினிங்லாம் அதனால் வேலைக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு மாடு ஓட்டிகிட்டு போய் மேய்ட்டு கட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, எல்லாம் காலையில் எதுவும் பண்ணாத போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் எல்லாம் வந்து விளக்கி காமித்துட்டு அதுக்கப்புறம் கிழங்கு உரிக்க கிளம்பிட்டோங்க. கிழங்கு உரிக்க எங்கே போகணுன்னு கேளுங்களேன். இதில் தாங்க எங்கள் வீடு சின்னதாக தான் இருக்கும். நாங்கள்லாம் கிராமத்தில் தான் இருக்கோம், பெரிய சிட்டிலாம் கிடையாதுங்க. அப்புறம் கிழங்கு உரிக்கிறது எங்கே போனோன்னா வயலுக்கு போனோங்க, ரோட்டுக்கு. வயல் தான், இதுதான் எங்கள் வயல். இங்கே போனாங்களா, ஏன்னா அங்கே வந்து குருவி எல்லாம் வந்து இது கருது வந்திருக்க டைமாக வயலில், அதனால் எல்லாம் வந்து உட்காருதுங்க. அதனால் அது ஒரு பக்கம் ஓட்டிட்டு கிழங்கு ஒரு பக்கம் சீவிட்டு நான் வெங்காயம் உரிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க தான் கிழங்கு சீவிட்டு இருந்தாங்க. அந்த இந்த வெங்காயம் உரிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். கொடுவா எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் உரிச்சிட்டு வந்து பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அப்புறம் நான் வந்து அந்த சீவன கிழங்கெல்லாம் வந்து வத்த போட்டுட்ருந்தோம். அது என்ன சொல்ல, சிப்ஸு போட்டுட்ருந்தோம். நாங்கள் கடையில் வந்து 100, 40 ரூபா, 50 ரூபான்னு விற்கிறாங்க. இதுக்கு சரி கிடைக்குதுன்ட்டு நாங்களும் கிடைக்கும்போது கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகிடும்ல, அதனால் அப்புறம் கொஞ்சமாக வடை போடலான்ட்டு அந்த கிழங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உரலில் தான் எங்கள் வீட்டுக்காரங்களும் என் சின்ன பாப்பாவும் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்க வாயெல்லாம் அரைக்குது, நான் சொல்கிறது அவங்க வாய்க்கெல்லாம் போயிடுது. ஏதோ ஆக்கப்படுறது ஆறப்படுறதுலன்ற கதையா. ஆனால் நானும் சுட்டுட்டே இருக்கேன், என்னால் திங்கவே முடியல. எனக்கா ஒரு மனக்கவலை போயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் திங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இருட்டே போயிடுச்சுங்க இவ்வளோ செய்யறதுக்கு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. விறகடுப்பை தான் செஞ்சேன்னா. அப்புறம் அவங்களும் வடைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு போனோம்ல, திரும்ப வந்து கட்டிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டு எல்லாம் போட வேண்டிய ஐட்டம்லாம் போட்டு வடை சுட்டோம். நல்லா தான் இருக்கும் அந்த வடை. எப்படின்னா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கலந்துப்போம். ஒரு சில பேர் கலந்துக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் உளுத்தம் பருப்பு கலந்துப்பாங்க. நான் அரிசி கலந்துப்பேன். அரிசி கலந்து சுடுவோம். நீ ஊன்னாது அரிசி கலந்து தான் சுடுவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும். ஆறுனாலும் நல்லாயிருக்கும், சூடாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும். எதுவுமே கலக்கலாடினா அந்த வடை வந்து ரப்பர் மாதிரி ஆகிடுங்க, இழுக்கவே முடியாது, கடித்து இழுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த இருட்டில் வேறு வடை வெந்திச்சான்னு தெரியல, வேகலன்னு தெரியல, எப்படியோ போயிடுச்சுங்க பொழுது. கண்டிப்பாக கிராமத்தில் இருக்க வாழ்க்கைலாம் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி வருவோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அப்புறம் அந்த வானல்லே கொஞ்சம் ஊறுகாய் தாளிச்சிக்கலான்னு தாளிச்சாச்சுங்க. நானும் கடைசி டைமாக அடுப்பு விட்றேன் எரியவே இல்லைங்க. விறகும் நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, கடைசி நேரத்தில் எரியுங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்கங்க பெரியவங்க அந்த காலத்துலலாம், ஆக்கி அரிச்சா தான் அடுப்பு எரியும், தூத்தி முடிச்சா தான் காற்றடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கதையா. இப்போ அடுப்பு எரியலைங்களா இந்த லெமன் ஊறுகாய் தாளிக்க. அப்புறமா பாருங்களேன், நல்லா ஜெகஜோதியாக திருவண்ணாமலை தீபம் மாதிரி நல்லா கொழுந்து விட்டு எரியுது. இதுக்கு தான் சொன்னாங்க போல் அன்றைக்கே பழமொழியெல்லாம். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.